உங்களுக்கு என்ன சிஸ்டர் ரிஸ்கே இல்லாத வேலை அப்படின்னு ஒரு கஸ்டமர் என்ன பார்த்து கேட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கும் இப்படிதாங்க சிரிப்பு வந்துச்சு. ரிஸ்க் இல்லாம எந்த பிசினஸ்மே கிடையாது, எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி தான் ஹோம் பேக்கர்ஸும் நிறைய ரிஸ்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அப்படி என்னமா இந்த பிசினஸ்ல ரிஸ்க கண்டதானே கேக்குறீங்க? இந்த பிசினஸ்ல கஸ்டமர் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பெரிய ரிஸ்க். ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் பேக்கரி ஷாப்பா தான் இருக்கும், காம்படிஷன் அதிகம். அப்படியே 1-2 கஸ்டமர் கிடைச்சாலும் நம்மளோட பிளேஸ்ல இருந்து அவங்களோட பிளேஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். இல்ல டெலிவரி சார்ஜ் கேட்டாலே விழுந்தடிச்சு ஓடுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால சில கஸ்டமர்ஸ் நிறைய பார்கெயின் பண்ணுவாங்க. அதை விட பெரிய ரிஸ்க் நம்ம சாக்லேட்ல ஒர்க் பண்றது. பர்டிகுலரா சம்மர் சீசன் வந்துச்சுன்னா போதும், நம்ம சாக்லேட்டை வச்சு செய்யறோமோ இல்லையோ, சாக்லேட் நம்மள நல்லா வச்சு செய்யும். சாக்லேட் மெல்ட் ஆறது, கையில ஒட்டுறது, பிரேக்கேஜ்னு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கஸ்டமர் ஆசைப்பட்ட டிசைனை நம்மளும் கஷ்டப்பட்டு மாங்குன்னு செஞ்சு டெலிவரி பர்சன் மூலமா கேக்க சென்ட் பண்ணி விட்டா சில கேக்க கீழே போட்டு டேமேஜும் பண்ணிடுறாங்க.